தோழி ஒருத்தி வந்த தருணம் அன்பே உயிரோடு. நீ என்னைக்கு அது உணர்ந்திருக்கிய அந்த தருணம் உனக்கு? வணக்கம். ஆக்சுவலா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மேட்லியஸ் சேனல்ல வரும். அதுலதான் அப்லோட் ஆயிருந்திருக்கும். அப்படின்னா அதை வேற எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஆமாங்க, மறந்துட்டேங்க சாரிங்க. சொல்றேன். உங்களுக்கு அனிமி ரிலேட்டடா ஏதாவது வேணும்னா இவங்க கிட்ட கேளுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அனிமே உண்மையே பார்த்தா அதுதான். இதுக்கு முன்னாடி பார்த்ததுதான் ஃபர்ஸ்ட் நான் அனிமி மூவியா பார்த்தது நருட்டோல கொஞ்சம் பார்த்தேன். அதுவும் ஃபுல்லாலாம் சின்சான அது கார்ட்டூன். அதை தவிர ஒரு மூவியா பார்த்ததுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சைலண்ட் வாய்ஸ். இது வந்து ஐ வாண்ட் டு கெட் யுவர் pancreas. இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, நிறைய பேர் சொன்னாங்க இது கண்டிப்பா பாருங்க அப்படின்னு. சொன்னவங்க எல்லாருமே இதான் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. மெயினா பாப்போம். நல்லா உங்களுக்கு ஃபிலிம் ரோல் ரொம்ப பிடிக்கும்ல? எஸ். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு ஜாப்பனீஸ் அனிமி மூவியை பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேன்க்ரியாஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பேன்க்ரியாஸ்னா நம்ம உடம்புக்குள்ள கணையம் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கும்ல, அததான் பேன்க்ரியாஸ்னு சொல்லுவாங்க. அந்த பேன்க்ரியாஸ்ல அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சீக்கிரமாவே அந்த பொண்ணு சாக போறாங்க. சோ இப்படி சீக்கிரமா சாக போற ஒரு பொண்ணு, ஆனா மீதி இருக்கிற டைமை அவங்க ரொம்ப சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாலியாவே இருப்பாங்க. அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு பையன், அவரு நல்லா ஹெல்த்தியா இருக்காரு. ஆனா என்ன, அவர் வாழ்ற வாழ்க்கையில சுத்தமா இன்ட்ரெஸ்டே காட்டாம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட எல்லாம் ஒழுங்கா பேசாம லோன்லியா வாழ்றாரு. சோ இப்படி வேற வேற கேரக்டர்ஸ்ல இருக்கிற ரெண்டு பேரு, அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது. இதனால இவங்க லைஃப் எப்படி மாறுதுன்றதுதான் இந்த படத்துடைய முழு கதையே. சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, 2019 வருஷத்துல ரிலீஸ் ஆன ஐ வாண்ட் டு ஈட் யுவர் pancreasன்ற ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஜாப்பனீஸ் அனிமி மூவியை தான் பார்க்க போறோம். ஜாப்பனீஸ்ல தான் அனிமி வரும் மோஸ்ட்லி. வேற யாரும் அனிமி அப்படிங்கிற இதுல பண்றது இல்ல போல. ஒரு ஹாஸ்பிட்டல்ல டோக்கனை வாங்கிக்கிட்டு ஒருத்தர் டாக்டரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரோட பேரு ஹருக்கி. டோக்கன் நம்பர் 52 வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹருக்கி கிட்ட இருக்கிற டோக்கன் நம்பர் 54. சோ இவருக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஆள் தான் இருக்காங்க. சோ ஹருக்கியும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல பசங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பசங்க ஓடும் பொழுது ஒரு சேர்ல இருந்து ஒரு டைரி கீழே விழுது. அதை ஹருக்கியும் பாக்குறாரு. சோ ஹருக்கியும் போயிட்டு அந்த டைரியை எடுக்கிறாரு. யாரோடதுன்னு சுத்தி பாக்குறாரு. ஆனா பக்கத்துல யாரையும் காணோம். சோ இவரும் அந்த டைரியை ஓபன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பேஜ்லயே சாவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நெகட்டிவா ஆரம்பிக்குது. சோ ஹருக்கியும் இன்னும் சில பேஜஸ புரட்டி பார்த்து அதுல இருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன், ஏன்னா எனக்கு பேன்க்ரியாஸ் நோய் இருக்கு. சோ இந்த நோயினால எனக்கு சாவு வரப்போகுது. அந்த சாவு கூட வாழ்ந்த ஞாபகங்களை தான் நான் இந்த டைரியில எழுதியிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கு. இதை ஹருக்கி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஒரு குரல், அது என்னோட டைரி அப்படின்னு. யாராதுன்னு ஹருக்கியும் பார்க்கும்போதுதான் அது ஒரு பொண்ணு. இந்த பொண்ணோட பேரு சகுரா. என் டைரியை நான் எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருந்தேன், பார்த்தா அது இங்க இருக்குன்னு அவங்க டைரியை வாங்கிக்கிறாங்க. ஆமா, நீங்க என் டைரிய படிச்சீங்களா? எனக்கு பேன்க்ரியாஸ்ல ஒரு நோய் இருக்கு, சீக்கிரமாவே நான் சாக போறேன் தெரியுமா? இதை கேட்ட ஹருக்கியும், ஓ அப்படியா, சரி ஓகே, என் டோக்கன் நம்பர் கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவரு கண்டுக்காம இருக்காரு. என்ன ஆச்சுப்பா உனக்கு? என்னோட நோயை பத்தி தெரிஞ்ச எல்லாருமே என்கிட்ட வந்து, அச்சோ பாவம் எவ்வளவு அழகா இருக்க, சீக்கிரமா சாக போறியே, மரத்துல இருந்து பூ உதிர்ந்தாலும் அதோட வாசனை மரத்தையே சுத்துன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க, ஆனா நீ சுத்தமா கண்டுக்கவே மாட்ற. நம்ம ஹருக்கி எதுக்கும் ரியாக்ஷன் காட்டாம, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவரு போய்கிட்டே இருக்காரு ஆளு. சகுராவோட லைஃப்ல எல்லாருமே அவளுக்கு இருக்கிற நோயை வச்சுக்கிட்டு ஒரு நோயாளி மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப சகுரா அவங்க நோயை பத்தி ஹருக்கி கிட்ட சொல்லியும் அவரு கண்டுக்கவே இல்லையா. இந்த விஷயம் சகுராவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நம்ம ஹருக்கி டாக்டரை பார்த்துட்டு அப்படியே ரோட்ல நடந்து வரும்பொழுது சகுரா இருக்காங்களே, அவங்க ஹருக்கி இந்த பக்கம் தான் வருவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு கரண்ட் கம்பி இருக்கு, அங்க அப்படியே கேஷுவலா நிக்கிறாங்களாமா. இத ஹருக்கியும் பாக்குறாரு. உடனே சகுரா ஹருக்கிய பார்த்து, ஏய் நீ இந்த வழியா தான் போறியா? வாட் அ கோஇன்சிடென்ட், நான் அந்த வழியா போறேன்னு யார் சொன்னது? நான் படிக்கட்டு இறங்கி கீழே போறேன் அப்படின்னு வேற ஒரு ரூட்ல அவரு போறாரு. படிக்கட்டு ரூட் தான் சொன்னேன்னு இவங்களும் ஹருக்கு பின்னாடியே ஓடுறாங்க. ஹருக்கு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீயும் நானும் ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறோம், ஆனா இப்பதான் நம்ம முறையா பேசிக்கிறோம், கரெக்டா? சரி இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? இல்லப்பா, எனக்கு இருக்கிற நோயை பத்தி உனக்கு தெரிஞ்சிருச்சுல, ஆனா ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாது, அதனால இது நமக்குள்ள சீக்கிரட்டா வச்சுக்கலாமா? ஸ்கூல்ல யாருக்கும் சொல்லாத, அவங்களுக்கு எல்லாம் சொல்றதுதான் என்னோட வேலையா, நான்லாம் யாருக்கிட்டயும் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு வெறப்பா பேசுறாரு ஆளு. ஆமா, நீ ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்க, சிடு மூஞ்சி மாதிரி? சரி அதை
என்னவோ நான் மூஞ்சி உயிரோட அப்படிதான். இருக்க போற இந்த கொஞ்ச நாட்களை சந்தோஷமா நான் வாழ போறேன். நீ ஓகேன்னு சொல்லு, நீ நானும் ஒன்னா சேர்ந்து சுத்தலாம், என்ன சொல்ற? என்னாலலாம் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. சரி ஓகே, டைம் இருந்தா நம்ம இன்னொரு தடவை மீட் பண்ணலான்னு சக்குராவும் அங்க இருந்து போயிடுறாங்க. சோ ஹருக்கி கிட்ட இவங்க தேடி போய் பேசினாலும் ஹருக்கி ஒழுங்கா பேசவே மாட்டாரு. சோ அதுக்காக சக்குரா ஒரு பிளான போட்டு வாலண்டியரா லைப்ரரியில ஒரு ஹெல்ப்பரா ஜாயின் பண்றாங்க. ஏன்னா அந்த லைப்ரரியில தான் நம்ம ஹருக்கியும் ஒர்க் பண்றாரு. ஹருக்கி, நான் எப்படி சூப்பரா வேலை பாக்குறேன்னா, ஒரு 4 புக்கை சேர்த்து ஒன்னா தூக்க சத்து இல்ல, இதெல்லாம் வேலை பாக்குறாங்களாமா? இங்க பாரு, நீ தான் சீக்கிரமா சாக போறல, வெளியே போயிட்டு உனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்றத விட்டுட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க. அட ஆமால, சரி ஓகே, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களா நான் பண்ண போறேன், என் கூடவே நீயும் வரப்போற. என்னது நான் எதுக்கு வரணும்? இங்க பாரு, ஒழுங்கா வந்துரு, இல்லன்னு வச்சுக்க நான் செத்ததுக்கு அப்புறம் ஆவியா வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். ஐயோ அம்மா தாயே, தேவையில்ல, நான் வரேன் அப்படின்னு இவரும் ஓகே சொல்ல சக்குராவும் ஹருக்கியும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓப்பனா சொல்லணும்னா ஹருக்கி இருக்கார்ல, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸே சுத்தமா செட் ஆகாது. ஓப்பனா பேச மாட்டாரு. சோ லோன்லியாவே தான் அவரோட லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா இப்ப வேற வழியே இல்லாம சக்குரா கூட அவரு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஜாலியா சாப்பிடுறாங்க. ஹருக்கி, நீ இப்ப சாப்பிடல, அது என்னன்னு தெரியுமா? மாட்டோட பேங்க்ரியாஸ். ஓ அப்படியா, சரி நீ ஏன் இதெல்லாம் சாப்பிடுற? இப்ப உனக்கு இதயத்துல ப்ராப்ளம்னு வச்சுக்கேன், வேற ஒரு உயிரினத்தோட இதயத்தை சாப்பிட்டனா அது உனக்கு சரியாயிடும். அப்புறம் ஈரல்ல ப்ராப்ளம்னா நீ மத்த உயிரினத்தோட ஈரல்ல சாப்பிட்டனா உன்னோட ஈரல் சரியாயிடும். சோ எனக்கு பேங்க்ரியாஸ்ல ப்ராப்ளம், அதனாலதான் பேங்க்ரியாஸ சாப்பிடுறேன். ஆனா இருந்தாலும் அந்த டிசீஸ் குணமாகவே இல்ல தெரியுமா? நீ வேணா என்னோட பேங்க்ரியாஸ சாப்பிடுறியா? என்னது உன்னோடதையா? ஐயோ எல்லாம் கிடையாது. ஃபாரின்ல ஒரு ரிலிஜியன்ல ஒரு நம்பிக்கை இருக்கு, மத்தவங்களோட உடல் உறுப்பை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களோட சோல் நம்மள சுத்தியே இருக்கும்னு. உடனே ஹருக்கியும், உன்னோட பேங்க்ரியாஸ நான் சாப்பிட்டு உன்னோட சோல் என்னையே சுத்துச்சுன்னு வச்சுக்க, என்னால முடியாது, நீ உயிரோட இருக்கும் பொழுதே இப்படி பண்ற, செத்து ஆவியெல்லாம் வந்தனா அவ்வளவுதான். உடனே சக்குராவும், ஆனா எனக்கு ஒரு ஆசை, ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேங்க்ரியாஸ்னு சொல்றாங்க. அதோட ஹருக்கி சாப்பிடணும்னு நிறைய ஃபுட் எடுத்து அவருக்கு வைக்கிறாங்க. ஆமா ஹருக்கி, நீ ஏன் எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் காட்டாம ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து சுத்தாம தனியாவே இருக்க? ஏன்னா ஒன்னா இருந்தா ஈஸியா ஹர்ட் பண்ணிடுவாங்கல்ல. சோ அதனால மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நானே கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க கூட பேசாமலே தனியாவே இருந்துருவேன். ஓ அப்படியா, சரி நான் உன்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. நீயும் மத்தவங்க மாதிரி என்ன போரிங்கா தான் நினைக்கிற, என்ன உன் நோயை பத்தி எனக்கு தெரியும்ன்றதுனால இப்ப என் கூட சுத்திக்கிட்டு இருக்க. இதை கேட்ட உடனே சக்குரா கடுப்பாகுறாங்க. உன்னை நான் போரிங்னு நினைச்சிருந்தேனா உன் கூட நான் பேசிருக்கவே மாட்டேன், என்னையும் மத்தவங்க மாதிரி நினைச்சிட்டல, நீ உனக்கு போய் சாப்பாட வச்சேன் பாரு, என் சோறெல்லாம் திரும்ப கொடு அப்படின்னு வெச்ச ஃபுட் திரும்ப அவங்களே எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹருக்கியும் புரிஞ்சுக்கிறாரு மத்தவங்க மாதிரிலாம் சக்குரா கிடையாது அப்படின்னு. சோ சாப்பிட்டு ஒரு மார்க்கெட் ரோட்ல அவங்க அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 தடி பசங்க சைக்கிள்ல வந்து ஒரு வயசான பாட்டியை இடிச்சிட்டாங்க. பாட்டி, நாங்க தான் வரோன்னு தெரியல, நட் ரோட்ல நின்னுகிட்டு இருக்க, அவ்வளவுதான் உனக்கு, இடிச்சதுக்கு ஒழுங்கா எங்களுக்கு மணியை கொடு, மணி, புரியுதா? இத பாக்குற ஹருக்கியும், நம்ம இந்த பக்கம் போக வேணாம், வேற சைடு போலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா சக்குராவுக்கு கோவம் வருது. நேரா அந்த 2 தடி பசங்க கிட்ட போயிட்டு, ஏண்டா டேய், வந்து மோதனது நீங்க, பாட்டி கிட்ட போய் காசு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பொண்ணே எனக்கு மணி தான் முக்கியம் அப்படிதான் நான் கேட்பேன். யோ, இந்த ரோட்ல மக்கள் நடந்து மட்டும் தான் போகணும், சைக்கிள்னு எதுவுமே வரக்கூடாது, போர்ட பாக்கலையா நீ? அதெல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு, எங்களுக்கு கிடையாது, புரியுதா? அந்த பாட்டி கூட தர தேவையில்ல, நீ கூட எங்களுக்கு மணிய. சோ கடுப்பான சக்குரா, மணியாடா வேணும், உன் வாழ்க்கையில இனிமே மணியே கிடையாதுறான்னு எட்டி ஒரு உத மைண்ட் பாயிண்ட்லயே ஆளு சுருண்டு அங்கேயே விழுந்துடுறாரு. போலீஸும் வந்து அவங்கள பிடிச்சிடுறாங்க. அப்புறம் சக்குராவும் ஹருக்கியும் அங்க இருந்து போயிடுறாங்க. ஹருக்கி கேக்குறாரு, இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை, எதுக்காக நீ போன? இப்படி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒதுங்கி போறதுனாலதான் இங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. சோ அப்படியே 2 பேரும் நடந்து போறாங்க. ஒரு காஃபி ஷாப்ல காஃபியும் குடிக்கிறாங்க. ஹருக்கி, என்னோட போன் நம்பர் வாங்கிக்கிறியா, நாளைக்கு நம்ம எங்க மீட் பண்ணலாம்னு சொல்றேன். ஐயோ இல்ல, தேவையில்லை, எனக்கு ஒரு நாளே போதும். அட என்னப்பா, நான் சீக்கிரமாவே சாக போறேன், என் மேல கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா உனக்கு? சோ ஹருக்கிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அவரோட நம்பரை கொடுத்துடுறாரு. அப்புறம் ஹருக்கி வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மெசேஜ், இன்னைக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் சாகுற வரைக்கும் நீ என் கூட ஃப்ரெண்டா இருப்பேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ போடுறாங்க. இதை பாக்குற ஹருக்கிக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியல, அப்படியே கம்முன்னு விட்டுறாரு. சோ இந்த மாதிரி சக்குராவும் ஹருக்கியும் ஒன்னா சுத்துறாங்கன்ற விஷயம் கிளாஸ்ல எல்லாருக்கும் தெரிய வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்பொழுதே எல்லாரும் குசு குசுன்னு பேசுறாங்க. சக்குராவுடைய ஃப்ரெண்டு சக்குரா கிட்ட, நீ ஏண்டி அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க, அவன் கிளாஸ்ல இது வரைக்கும் பேசி கூட நாங்களாம் பார்த்ததே இல்ல. உடனே சக்குராவும், ஜஸ்ட் சும்மா தான்ப்பா அவன் கூட சுத்துறேன். சோ ஹருக்கி கிளாஸ்ல கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு பையன் வந்து என்னென்னமோ பேச ட்ரை பண்றாரு. ஆனா ஹருக்கி கண்டுக்கிற மாதிரியே இல்ல. இதெல்லாம் சக்குராவும் அங்க இருக்கிற பொண்ணுங்களும் பாக்குறாங்க. பாத்தியாடி, ஒரு பையன் வந்து பேசுறான், அவங்கிட்டயே அவன் பேச மாட்டான், உன்கிட்ட அவன் என்ன பேசிருப்பான், 2 பேரும் ஒன்னா கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்களோ? நான் சொல்றது கேளு சக்குரோ, இந்த பையன் தேவையில்லை, நம்ம கிளாஸ் லீடர் ஒருத்தர் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி வாய மூடல. கிளாஸ் லீடரா ஒரு பையன் வரான். அந்த பையன், சக்குரோ உனக்காக நான் ஒரு சிடி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சிடியை கொடுக்குறாரு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சக்குராவும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அந்த கிளாஸ் லீடர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம், பாத்தியா, இவனை நீ லவ் பண்ணாலும் ஒரு நியாயம் இருக்கு, போய் அவனை போயிட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது
சக்குராவும் இங்க பாருங்க நான் அவனை லவ் பண்ணிட்டுலாம் சுத்தல, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சக்குரா சொன்னாலும் சக்குராவுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு நம்ம ஹருக்கிய பார்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்கா. ஸ்கூல் முடிஞ்சு ஹருக்கி லைப்ரரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பின்னாடியே நம்ம சக்குராவும் வராங்க. ஹருக்கி நம்ம இன்னைக்கு எங்க போலான்னு நான் பிளான் பண்ணிட்டேன். ஓ அப்படியா, சரி நீ போயிட்டு வா. என்னது நான் மட்டுமா, நீயும் என் கூட வருவதானே? இங்க பாரு எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னைக்கு என்னால வர முடியாது, சோ நீ மட்டும் போயிட்டு வா. அதெல்லாம் முடியாது, நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு இவங்க கத்த. இது லைப்ரரி, இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாது. ஓ அப்படியா, சரி ஓகே, நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கிய நான் செத்து போனதுக்கு அப்புறம் ஆவியா வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். கடவுளே, இத வேற சொல்லி சொல்லி பயமுறுத்துறா. சரி எங்க போறோம்? பாரடைஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்குன்னு கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அந்த கடை ஃபுல்லாவே ஒரே பொண்ணுங்களா இருக்குங்க. சக்குரா, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? பாரு ஃபுல்லா பொண்ணுங்களா இருக்காங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. எப்பா நீ வெக்கலாம் படுவியா? நம்ம இங்க வந்தது கேக் சாப்பிடுறதுக்கு, அவ்வளவுதான். சரி ஹருக்கி, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, இதுல கேர்ள் ஃப்ரெண்ட் வேறயா? அட நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம சக்குராவோட ஃப்ரெண்டு வராங்க. சக்குராவும் ஹருக்கியும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு நேரா சக்குரா கிட்ட வந்து, சக்குரா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு ஆள் கூட சுத்திக்கிட்டு இருக்க? அட நான் தான் சொன்னேன்ல நானும் இவனும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு. ஓ அப்படியா, சரி ஓகே, என்னென்ன நடந்ததுன்னு நாளைக்கு என்கிட்ட வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறாங்க. சக்குராவோட அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணோட பேரு கயோகி. கயோகியும் சக்குராவும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சக்குரா திடீர்னு ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட் ஆகிறத நினைச்சு இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் லைட்டா போறாம, அதனாலதான் வந்து கேட்டு போறாங்க. அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து நம்ம சக்குராவும் ஹருக்கியும் பீச்சுக்கே போறாங்க. அங்க ரொம்ப ஜாலியா சக்குரா விளையாடுறாங்க. அப்பதான் ஹருக்கி சக்குரா கிட்ட, உன்னோட ஃப்ரெண்ட் அந்த கயோகி, அவகிட்ட உனக்கு இருக்கிற நோயை பத்தி சொல்லலாம்ல? எனக்கும் சொல்லணும்னு ஆசைதான், ஆனா அவ ரொம்ப எமோஷனலான ஆளு. நான் விஷயத்த சொன்ன உடனேயுமே என்ன பார்க்கும் போதெல்லாம் அழுதுகிட்டே இருப்பா. சோ என்ன ஒரு நோயாளி மாதிரியே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதனாலதான் நான் அவகிட்ட சொல்லவே இல்ல. நான் சாக போறேன்னு தெரிஞ்சும் நீ கண்டுக்கவே இல்ல. என்ன ஒரு நார்மல் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ணியா? அதனாலதான் உன் கூட நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அதோட ஹருக்கி, நீ சும்மா உட்காந்துக்கிட்டு புக்கையே படிச்சுக்கிட்டு இருக்க, அதனாலதான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல. சோ அதனால நாளையில இருந்து நீ எல்லா பசங்க கூடவும் பேசணும், முக்கியமா என்னோட ஃப்ரெண்டு கயோகி கூட நீ பேசணும். இதை கேட்கிற ஹருக்கிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்த நாளே ஸ்கூல் முடிஞ்சு கிளாஸ் எல்லாரும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹருக்கி கிட்ட ஒரு பையன் வந்து பேசுறான். என்ன ஹருக்கி, பபிள் கம் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்க, ஆனா நம்ம ஹருக்கி சுத்தமா கண்டுக்கவே மாட்டாரு. நம்ம சக்குராவோட ஃப்ரெண்டு கயோகி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பபிள் கம் பையில பின்னாடியே ஒரு உத, என்னடே எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ கதை பேசிக்கிட்டு இருக்கல, போயிட்டு இந்த குப்பையை கொட்டு போ. அந்த பையன் அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் அந்த கயோகி ஹருக்கிய பார்த்து, ஒழுங்கா விண்டோவை துடைக்கிற வேலையை மட்டும் பாரு, சும்மா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஹருக்கியும் ஒரு வேலையை பாக்குறாரு. ஆனா தூரத்துல இருந்து சக்குரா அப்படியே தூரத்துல இருந்து சைகையிலேயே, அட மரமண்டா ஹருக்கி, அவ கூட பேசுறா, ஃப்ரெண்ட் ஆக அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹருக்கி கண்டுக்கவே மாட்டாரு. சோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹருக்கி வீட்டுக்கு போயிடுறாரு. அவருக்கு மெசேஜ் மேல மெசேஜ் ஃபுல்லா நம்ம சக்குரா தான். இங்க பாரு, நாளைக்கு நமக்கு லீவு, நீ என்ன பண்ணுவான்லாம் தெரியாது, காலையிலேயே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுற, நீ மட்டும் வரல நான் செத்ததுக்கு அப்புறம் ஆவியா வந்து டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு திரும்பவும் அதையே சொல்லி மிரட்டினதுக்கு அப்புறம் இவரும் அடுத்த நாளே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. ஏதோ பக்கத்துல எங்க போறாங்கன்னு சின்னதா ஒரு கவரை மட்டும் எடுத்துட்டு வராரு. ஆனா நம்ம சக்குரா ஒரு பெரிய பேக்கே கொண்டு வராங்க. ஹருக்கி, என்னது இது தம்மா துண்டு பையே, மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வரலையா? என்னது மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸா? அப்படின்னா நம்ம எங்க போறோம்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, என் கூட வா அப்படின்னு ட்ரெயின்ல போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ட்ரெயின்லயே ரொம்ப தூரம் டிராவல், ஒரு சிட்டிக்கு போக போறாங்க. சோ அங்கேயே இருந்துட்டு அடுத்த நாள் தான் திரும்ப வீட்டுக்கே வருவாங்க. சக்குரா, நீ உங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் வந்தியா? சொல்லிட்டு தான் வந்தேன், கயோகி கூட போறேன்னு. எனக்கு இருக்கிற நோயை பத்தி என்னோட அம்மாவுக்கும் தெரியும், ஆனா நான் அவங்க கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு நான் சொல்லியிருக்கேன். அதோட இந்த நோய் எனக்கு இருக்கிறதுனால எங்க அம்மா நான் எங்க போறேன்னு சொன்னாலும் விட்டுருவாங்க. அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த சிட்டிக்கு வராங்க. ஜாலியா ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்ம ஹருக்கியும் மாத்திக்கிறதுக்கு வேற துணி எடுத்துட்டு வரல, அதனால சக்குரா வாங்கி தராங்க புது ட்ரெஸ். சோ அன்னைக்கு நைட் அந்த சிட்டிலேயே அவங்க தங்கணும் ஒரே ரூம்ல. என்னது ஒரே ரூமானு பிடிக்காம தான் ஹருக்கியும் வராரு. ரூம்குள்ள போன உடனே பெட்டை பார்த்துட்டு, ஐயோ பெட் பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்கு, இதுலதான் நம்ம படுத்து தூங்க போறோம். என்னது நம்பலா? நாளா அவங்க கூட எல்லாம் படுத்து தூங்க மாட்டேன், தோ தரையில பாய போட்டு படுத்துக்கிறேன். அட என்னப்பா நீ, சரி ஓகே நான் குளிச்சுட்டு வரேன்னு சக்குரா குளிக்கிறதுக்கு போயிடுறாங்க. எங்க நம்ம ஹருக்கியும் சோஃபால உட்காந்துக்கிட்டு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ பாத்ரூம்ல இருந்து சக்குராவுடைய குரல், ஹருக்கி நான் என்னோட ஃபேஸ் வாஷை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன், அதை கொஞ்சம் எடுத்து கூட என் பேக்ல இருக்கு. இவரும் பேக் ஓபன் பண்ணி ஃபேஸ் வாஷை எடுக்கலான்னு பார்த்தா உள்ள ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அதை பார்த்து இவரு ஷாக் ஆகுறாரு. ஆனா அதை பத்தி எதுவும் கண்டுக்காம அந்த ஃபேஸ் வாஷை கொண்டு வந்து சக்குரா குளிக்கிற பாத்ரூமுக்கு கீழே வச்சுட்டு அவர் ஒரு மாதிரி சோகமாவே இருக்காரு. சக்குரா குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இவரும் போயிட்டு குளிச்சுட்டு வந்து ரெண்டு பேரும் ஒரு கேம் விளையாடுறாங்க, கார்டு கேம். ரெண்டு பேரும் ஒரு கார்டு எடுக்கணும். அதுல வர நம்பர் யாரு அதிகமா இருக்கோ அவங்க தான் வின்னர். மொத்தம் 10 ரவுண்டு. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் யாரு தோக்குறாங்களோ அவங்க ட்ரூத் ஆர் டேர் விளையாடணும். அதே மாதிரி விளையாடும் போது நம்ம சக்குரா ஜெயிக்கிறாங்க. அவங்க ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு கேட்கும் பொழுது இவரு ட்ரூத்னு சொல்றாரு. சரி ஓகே, நம்ம கிளாஸ்லயே யார் அழகான பொண்ணுங்க, அதுல நான் எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்கும் பொழுது இவரும் நீ ஒரு
3வது இடம். ஏன்னா உனக்கு முன்னாடி ஒரு 2 பொண்ணுங்க அழகா இருப்பாங்க. ஓ அப்படியா? அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கிடையாதா? ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, டாப் 3ல இருக்கேன்ல, எனக்கு சந்தோஷம் தானு முகமே செவந்து போகுது அவங்களுக்கு. சோ அடுத்த ரவுண்ட விளையாடுறாங்க. அதுல ஜெயிச்சது நம்ம ஹருகி தான். சோ சக்குராவும் ட்ரூத்னு சொல்ல, இவரும் சின்ன வயசுல நீ எப்படி இருப்ப அதை சொல்லு. என்னது இதெல்லாம் கேள்வியா? ட்ரூத் ஆர் டேர்ல கேள்விலாம் சும்மா நறுக்குன்னு கேட்பாங்க. என்ன மொக்கையா கேக்குற? இல்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அதான் அப்படின்னு இவரு கேட்க, சோ அவங்களும் சின்ன வயசுல அவங்க எப்படி இருப்பாங்க, பெரிய பையனெல்லாம் போட்டு அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே விளையாடிக்கிட்டே இருக்காங்க 2 பேரும். சோ 9வது ரவுண்டு ஜெயிச்சது நம்ம சக்குரா. அந்த ஜாலில அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. சரி சொல்லு ஹருகி, ட்ரூத் ஆர் டேர்? அவரும் ட்ரூத்னு சொல்ல, என்கிட்ட கியூட்டா இருக்கிற விஷயங்கள் ஒரு 3 சொல்லு, அப்படி இல்லனா கீழே விழுந்து போயிருக்கிற எண்ணெய் தூக்கிக்கிட்டு பெட்ல போய் படுக்கவை. சோ ஹருகியும் யோசிக்கிறாரு, கிளாஸ்ல 3வது அழகான பொண்ணு சொன்னதுக்கே உலக அழகி சீன் போடுறா, இதுல கியூட்டான விஷயம் 3 சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான். சரி ஓகே நான் டேரையே பண்றேன்னு நம்ம சக்குராவை ஹருகி அல்லேக்கா தூக்கிக்கிட்டு அப்படியே மெதுவா நடந்து போறாரு. இவர் தூக்கிக்கிட்டு நடந்து போறது சக்குராவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஹருகியோடைய முகத்தை பார்த்துக்கிட்டே வராங்க. அவரும் அழகா பெட்ல படுக்க வச்சிடறாரு. அவ்வளவுதான் 9 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் 10வது ரவுண்டு. சக்குராவும் பெட்ல படுத்துக்கிட்டு கிளாஸுக்கு பக்கத்துல ஒரு கார்டு இருக்குல்ல, அதுதான் என்னோட கார்டு. அவரும் எடுத்து திருப்பி போடுறாரு. அது 7. அப்புறம் நம்ம ஹருகி அவரும் ஒரு கார்டு எடுக்கிறாரு. அது 6. சோ அதிக நம்பர் இருக்கிறது சக்குரா தான். அவங்க தான் 10th ரவுண்ட வின் பண்றாங்க. சோ சக்குராவும் ஹருகி கிட்ட இந்த சாவை நினைச்சு நான் ரொம்ப பயத்துல இருக்கேன் அப்படின்னா நீ எனக்காக என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும் பொழுது ஹருகிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா சக்குராவோட பேக் அவர் ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது உள்ள நிறைய டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஏன்னா உடம்புல இருக்கிற அந்த பான்கிரியாஸோட வேலையே நம்ம பிளட்ல சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றது தான். ஆனா சக்குராவுக்கு பான்கிரியாஸ் டோட்டலா டேமேஜ் ஆனதுனால சுகர் லெவல் ஈஸியாவே அதிகமாயிடும். சோ அதனால அவங்க டேப்லெட் இன்சுலின் ஊசிலாம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதோட சக்குரா ஒன்னும் தைரியமான ஆள்லாம் கிடையாது. பாவம் அவ இறந்து போகிறத நினைச்சு அவளும் பயத்துல தான் இருக்கா. இந்த விஷயத்தை இவரும் புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சக்குரா டேர் என்னன்னு சொல்லு. டேர் என்னன்னா நீயும் வந்து பெட்ல படுத்துக்கோன்னு சொல்ல, வேற வழி இல்லாம ஹருகியும் சக்குராவுக்கு பக்கத்திலேயே படுத்துக்கிறாரு. 2 பேரும் தூங்குறாங்க. அடுத்த நாளும் ஆகுது. சக்குராவுக்கு கால் வருது. யாரு கிட்ட இருந்து? அவங்க ஃப்ரெண்டு கயோகி கிட்ட இருந்து. ஏண்டி உன் வீட்டுல என் கூட வெளியே போறேன்னு சொல்லிட்டு எங்க சுத்திக்கிட்டு இருக்க? உன் கூட அவன் இருக்கானா? அட அதை பத்திலாம் உங்ககிட்ட நான் அப்புறம் சொல்றேன் கயோகி. வீட்டுக்கு தான் நாங்க வந்துகிட்டு இருக்கோம். வந்துகிட்டு இருக்கோமா? அப்பனா கூட அவன் தான் இருக்கான்ல. நான் என்னைக்கு அவனை கொல்ல போறனோ? சரி சரி வைக்கிறேன்னு காலை கட் பண்ணிட்டு ஹிரோகியை பார்த்து, என்னோட ஃப்ரெண்டு கயோகி உன்னை கொல்ல போறாளாம். அதுதான் நானும் சொல்றேன். உன்னோட ப்ராப்ளத்தை சீக்கிரமா உன் ஃபேமிலி கிட்டயோ இல்ல உன் ஃப்ரெண்டு கிட்டயோ சொல்லிடு. என் கூட சுத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு என்ன போட்டு தள்ளிடுவாங்க. அட அப்படிலாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லி இவங்க ட்ரெயின்லயே திரும்ப அவங்க வீட்டுக்கே வர ஆரம்பிக்கிறாங்க. சோ சக்குராவும் ஹருகி கிட்ட அடுத்த வாரம் நம்ம வேற எங்கேயாவது போலாமா? சரி ஓகே போலாம். என்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டா? ஏன்னா உன் கூட இருந்தது ரொம்ப ஜாலியா இருந்ததுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போறாரு ஆளு. எங்க சக்குராவுக்கு ஷாக்கு. என்னது ரோபோ சிரிக்கலாம் செய்யுது? ஏன்னா நம்ம சக்குரானால ஹருகியும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறாரு. எந்த அளவுக்கு மாறிட்டாருன்னா வீட்டுல உட்காந்துக்கிட்டு புக்ஸையே படிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப போனையே குறுகுறுன்னு பாக்குறாரு. அதோட சக்குரா வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை தனியா வால்ல மாட்டி வச்சு எப்பவுமே அந்த ட்ரெஸ்ஸையே பாத்துக்கிட்டே இருப்பாரு. எப்ப சக்குரா கால் பண்ணுவாங்க, எப்ப வெளியே போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆளு. ஒரு நாள் நம்ம ஹருகிய சக்குராவோட ஃப்ரெண்டு கயோகி வந்து பாக்குறாங்க. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சக்குரா கூட நீ வெக்கேஷனுக்கு எல்லாம் போயிருக்க. இந்த மாதிரி வேலை எல்லாம் இன்னொரு தடவை பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு பயங்கரமா அவங்க திட்டிடுறாங்க. திட்டு வாங்கிக்கிட்டு நேரா லைப்ரரிக்கு போறாரு. அங்க சக்குரா இருக்காங்க. அதோட வெளியே நல்லா மழை வேற பெய்யுதா. மழை மட்டும் பெய்யாம இருந்தா ஜாலியா நம்ம வெளியே எங்கேயாவது போயிருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டுல என் அப்பா அம்மா கிடையாது. வீடு ஃப்ரீயா தான் இருக்கு, வா நம்ம போலான்னு ஹருகியை கூட்டிட்டு சக்குரா அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க 2 பேரும் ஜாலியா வீடியோ கேம்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னா ஹருகி அங்க இருந்து கிளம்பலானும் பொழுது சக்குரா ஹருகிய கட்டி பிடிக்கிறாங்க பின்னாடி இருந்து. அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, உறைஞ்சு போய் நிக்கிறாரு. ஹருகி எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு பையனுக்கு உம்மா கொடுக்கணும்ன்றதுதான், அதை நான் உனக்கு தான் கொடுக்க போறேன்னு ஹருகிய திருப்பி அப்படியே கிஸ் பண்ற மாதிரியே வராங்க. டக்குன்னு அட இதெல்லாம் ஒரு பிராங்க், சும்மா தான் பண்ண அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே போறாங்க. எங்க இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, செமையா கடுப்பாயிட்டாரு. போடி நீ உன் பிராங்க்னு அவரு கிளம்பி போயிடுறாரு. போற வழியில இவங்க கிளாஸ்ல படிக்கிற ஒரு பையன் வரான். டேய் இந்த ஏரியால நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து நான் சக்குராவுடைய வீட்டுக்கு வந்தேன். அந்த சக்குராவுக்கு என்ன டேஸ்ட்னே தெரியலையே, போயும் உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ சக்குரா கூட சேரவே கூடாது, புரியுதா? அதெல்லாம் நீங்க எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு ஹருகி கேட்ட உடனேமே அந்த ஆளுக்கு கோவம் வந்து மூஞ்சிலே ஒரு குத்து, ரத்தம் வருது, இவருக்கு கீழே விழுந்துடுறாரு. ஆனா நல்ல வேலையா அந்த இடத்துக்கு சக்குரா வர அந்த பையனை போட்டு திட்டுறாங்க. ஏ சக்குரா என்கிட்ட ஓவரா பேசினாவன், பொய் சொல்லாத, இவெல்லாம் அந்த மாதிரிலாம் பேசிருக்கவே மாட்டான், நீ தான் ஏதோ ஒண்ணு பண்ணி அடிச்சிருக்க. நான் உனக்காக தான் அடிச்சேன், எனக்காக நீ எதுவும் பண்ண தேவையில்ல, புரியுதா? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அந்த பையனும் அங்க இருந்து போயிடுறான். சக்குராவும் ஹருகிய சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அவரு பயங்கரமா கோவப்படுறாரு. எல்லாமே ஒன்னாலதான் சக்குரா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கணும் தான் நான் யாருகிட்டையும் பேசுறதே கிடையாது. இப்ப பாரு நீ என்கிட்ட பேச ஆரம்பிச்ச, ஒன்ன காரணமா வச்சு என்ன அடிச்சுட்டான், எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை தெரியுமா? இதோட ப்ளீஸ் ஆளை விடு, உன் வேலையை நீ பாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல தெரியாதனமா கீழே இருந்த உன் டைரி எடுத்து படிச்சுட்டு
நினைச்சிட்டேன், அப்பல இருந்து தான் வந்ததே ப்ராப்ளம், இது எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ட் தான் அப்படின்னு ஹருக்கி சொல்ல, சக்குராவும் அது ஒன்றும் கோஇன்சிடென்ட் கிடையாது, நான் தான் எல்லாத்தையும் பண்ணனு நடந்த விஷயத்த சொல்றாங்க. நான் சீக்கிரமா சாக போறேன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா. ஆனா சப்போர்ட்டுக்கு யாராவது என் கூட ஒருத்தங்களாச்சும் இருக்கணும்னு தோணுச்சு. ஆனா நம்ம கிளாஸ்ல யாருக்கிட்ட சொன்னாலும் எனக்கு பிரச்சனை தான், என்ன நோயாளியா பார்ப்பாங்க. ஆனா அப்பதான் நீ கிளாஸ்ல அமைதியா இருந்த, உங்ககிட்ட சொல்லலாம்னு நான் நினைச்சேன், ஆனா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதான் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது கரெக்டா என் டைரி அங்க இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ண நீயும் எடுத்து படிச்ச. சோ அதையே காரணமா வச்சு உன் கூட சேர்ந்து நான் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் நான் வாழ போற இந்த கொஞ்ச நாள சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் உன் கூட இருக்கும் பொழுது ஒரு நோயாளி மாதிரியோ இல்ல சீக்கிரம் சாக போற மாதிரியோ எனக்கு சுத்தமா தோணவே இல்லை. அதனால ப்ளீஸ் என்னை விட்டு போகாதா அப்படின்னு இவங்க சோகமா கேட்க அவரும் மனசு மாறுறாரு. சரி உன் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா ஈரமா இருக்கு, திரும்ப என் வீட்டுக்கு வா, நான் வேற ட்ரெஸ் தரேன்னு சொல்ல ஹருக்கியும் சக்குராவுடைய வீட்டுக்கு போறாங்க. சக்குரா அவங்க அப்பா ட்ரெஸ்ஸை கொடுத்துடுறா. சோ ஹருக்கி உனக்கு எதுவும் கோவம்லாம் இல்லல, எனக்கு எந்த கோவமும் இல்ல, நாளைக்கு நம்ம எங்க போகலான்னு சீக்கிரமா எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ சக்குராவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அடுத்த நாள்ல இருந்தே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி ரொம்ப ஜாலியா டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சக்குரா சாகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ அதை ஒரு பக்கெட் லிஸ்டா எழுதி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் சடனா ஒரு நாள் சக்குராவோட உடம்பு மோசமாகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. சோ சக்குராவை பார்க்கலான்னு ஹருக்கியும் போறாரு. சோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னா பெட்ல படுத்துக்கிட்டு அப்படியே முடியாம இருப்பாங்க. இவரும் டோரை திறந்து பார்த்தா சக்குரா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நம்ம வந்தோம், என்ன குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு இவருக்கு புரியல. டக்குனா ஓடி போயிட்டு பெட்ல படுத்துக்கிறாங்க. சோ ரெண்டு பேரும் நார்மலா பேசிக்கிட்டே அப்படியே கார்ட்ஸ் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. சக்குராவும் சரி வா நம்ம ட்ரூத் ஆர் டேர் விளையாடலான்னு அகைன் இன்னொரு தடவை விளையாடுறாங்க. இதுல நம்ம ஹருக்கி தான் வின் பண்றாரு. சக்குராவும் ட்ரூத்னு சொல்ல ஹருக்கி இப்ப கேள்வியே கேட்கிறாரு. உன்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அப்படின்னா என்னது? என்ன ஹருக்கி இவ்வளவு பெரிய கேள்வியை கேட்ட? சரி இருந்தாலும் நான் சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே தான். இந்த ஹாஸ்பிட்டல்லயே பாரு எவ்வளவு பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க அடிபட்டு உடம்புக்கு முடியாம தானே இங்க வந்திருக்காங்க. ஆனா அவங்கள சுத்தி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கும் பொழுது அந்த வழியில அவங்களுக்கு பறந்து போகுதுல. சோ வாழ்க்கைன்றது நமக்கு பிடிச்சவங்க கூட நம்ம இருக்கிறது, நமக்கு பிடிக்காதவங்க கூடயும் இருக்கிறது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேமிலி இப்படி இவங்க எல்லாரும் கூடவும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து அவங்களோட லைஃப்லயும் நம்ம ஒரு பார்ட்டா இருக்கிறது தான் உண்மையான லைஃபே அப்படின்னு சொன்ன உடனே ஹருக்கியும் எழுந்து நின்னு நீ உண்மையை தான் சொல்ற, இவ்வளவு நாள் நான் வாழ்க்கைய வாழவே இல்லை, யாருமே இல்லாம தனியா லோன்லியா இருந்தேன். ஆனா உன்னாலதான் எனக்கு புரியுது நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றது தான் உண்மையான வாழ்க்கைல. இதை கேட்ட உடனே சக்குராவும் ஓடி வந்து ஹருக்கிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஏய் அம்மா தாயே, திரும்பவும் பிராங்க்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்னும் பிராங்க்லாம் கிடையாது, பாவம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுற, அதான் ஒரு ஆறுதலுக்கு நான் பிடிச்சேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது டோரை திறந்துகிட்டு நம்ம சக்குராவோட ஃப்ரெண்டு கயோக்கி வராங்க. அடி செருப்பால நாயே, என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டை நீ கட்டி பிடிப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சண்டைக்கு வரும் பொழுது சக்குரா ஓடி போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை கட்டி பிடிக்க அந்த கேப்ல இவரு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாரு. டேய் எங்கடா போற, இருடா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கயோக்கி கத்த. ஆனா நம்ம சக்குரா விடவே இல்லையா, அப்படியே அவங்க ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சுக்கிட்டு நம்ம ஹருக்கிய பார்த்து இங்க இருந்து போன்னு அனுப்பி விடுறாங்க. சோ இப்படியே நாட்கள் போகுது. ஹருக்கிக்கு சக்குரா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, இன்னும் 2 வாரத்துக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணுமா. இதை கேட்ட உடனே சக்குராக்கு ஒருவேளை ப்ராப்ளம் அதிகமாயிடுச்சோன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா ஓடுறாரு. சக்குராவுடைய அந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வெளியே நின்னுகிட்டு மூச்சு வாங்குறாரு. அப்புறம் மெதுவா கதவை திறந்து பார்க்க சக்குரா அவங்க பெட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சக்குராவுக்கு இங்கேயே இருக்க சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனால நைட் டைம்ல யாருக்குமே தெரியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே நம்ம ஹருக்கி கூட போறாங்க. ஏ சக்குரா நீ என்ன எங்க கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க, அது ஒரு சர்ப்ரைஸ், நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், வா நம்ம போலாம் அப்படின்னு மலைக்கு மேல போறாங்க. ஏ என்ன மலைக்கு மேல போற, இன்னைக்கே மலையில இருந்து குதிச்சு காலியாக போறியா? அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஐடியா தான், அப்புறமேட்டு நான் பாத்துக்கிறேன், ஆனா ஃபர்ஸ்ட் இதை வந்து பாருன்னு மலையோடைய உச்சிக்கு போறாங்க. அங்க என்ன சர்ப்ரைஸ் காட்ட போறாங்கன்னு ஹருக்கிக்கு புரியல. ஆனா இருந்தாலும் ஹருக்கி சக்குரா கிட்ட நீ உண்மையிலேயே சாகதான் போறியா? அட இது என்ன கேள்வி, நான் சாகதான் போறேன், ஆனா சக்குரா நீ சாகிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏ ஹருக்கி என்ன ஆச்சு உனக்கு, நான் இன்னும் ரொம்ப நாள் வாழணும் நீ ஆசைப்படுறியா? ஆமா சக்குரா, நான் உன் கூடவே இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சோ இதை கேட்கிற சக்குராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நம்ம மேல இவன் இவ்வளவு கேர் வச்சிருக்கான்னு. எங்க பாரு ஹருக்கி, இப்ப நான் உயிரோட தானே இருக்கேன், சோ சாக போறத நினைச்சுக்கிட்டு நம்ம கவலைப்பட தேவையில்லை, ஆனா கண்டிப்பா நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு தான் சாவேன் இப்படின்னு அவங்க பேசும்போது சடனா வானத்துல வெடி வெடிச்சு வான வெடிக்க நடக்குது. அப்படியே இருட்டா இருந்த இடத்துல கலர் கலரா வெடி வெடிக்க அது பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு. ஊர்ஜனம் எல்லாமே அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க மலை மேல நின்னு பாக்குறதுனால என்னமோ அந்த ஃபயர் ஒர்க்ஸ்க்கு நடுவுல நின்னு பாக்குற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. பாத்தியா ஹருக்கி, இதுதான் நம்ம சர்ப்ரைஸே, எனக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க ஹருக்கியும் சக்குராவை கட்டி பிடிச்சுக்கிறாரு. சக்குராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனேயுமே நம்ம பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல கண்டிப்பா போலாம் அப்படின்னு இவரும் சொல்றாரு. இப்படியே நாட்கள் போகி 2 வாரங்கள் கடந்து போகுது. இன்னைக்கு மதியம் நான் டிஸ்சார்ஜ் ஆக போறேன், எங்கேயாவது போய் சாப்பிடலான்னு மெசேஜ் பண்றாங்க சக்குரா. நம்ம ஆளுக்கு செம்ம சந்தோஷம், டிப் டாப்பா ரெடி ஆகி ரெஸ்டாரண்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. போற வழியில அவங்க கிளாஸ்ல படிக்கிற அந்த பபிள் காம் பையன் அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். டே எங்கடா போற? இல்ல நான் ஒருத்தங்க
அவங்கள பாக்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன். யாரு சக்குரா தானே, நீ லக்கி காய் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதோட அங்க இருக்கிற குட்டி பசங்க கூட அவரு சந்தோஷமா விளையாடுறாரா. இத பார்த்துட்டு ஹருக்கியும் சிரிச்சிட்டு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹருக்கியோட மனசுல 1000 விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம லைஃபையே மாத்தினது சக்குரா தான். அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அந்த விஷயத்த அவகிட்ட சொல்லியே ஆகணும். ஓபனா சொல்லணும்னா ஹருக்கி சக்குராவை லவ் பண்றாரு. சோ சக்குராவை நேர்ல பார்த்தா நம்மளால சொல்ல முடியுமோ சொல்ல முடியாதோ, ஆனா ஒரு மெசேஜை தட்டி விட்டுருவோன்னு இவர் ஒரு மெசேஜை பண்றாரு. ஐ வாண்ட் டு ஈட் யுவர் pancreasன்னு மெசேஜை அனுப்பி விடுறாரு. ஒரு தடவை நம்ம சக்குரா சொல்லிருப்பாங்க, ஒரு மனுஷனுடைய உடம்புல இருந்து நம்ம ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டோம்னா அந்த மனுஷனுடைய ஆத்மா நம்மள சுத்தியே இருக்கும், நம்ம கூடவே இருக்கும்னு. இப்ப நம்ம ஹருக்கி ஐ வாண்ட் டு ஈட் யுவர் pancreasன்னு அனுப்பியிருக்காருன்னா சக்குராவுடைய சோல் அவர் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னு அர்த்தம். இந்த மெசேஜை வேற அனுப்பியிருக்கோம். வந்து என்னத்த சொல்ல போறா, கேட்டா நம்ம என்ன சொல்றது, பேசாம அவள மாதிரியே பிராங்க்னு சொல்லிடலாமா அப்படின்னு இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சக்குராவும் வருவாங்கன்னு பார்த்தா அவங்க வரவே இல்ல. ஹருக்கிக்கு புரியல, ஒருவேளை வீட்டுக்கு வந்து டயர்ல தூங்கிட்டாலோ. சரி ஓகே நாளைக்கு பாத்துக்கலாம்னு இவரு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து மொபைல் போனையே பாத்துக்கிட்டு இருக்காரு. சக்குரா கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு. ஆனா மெசேஜ் வரவே இல்ல. அப்பதான் டிவில ஒரு நியூஸ் ஓடுது. ஒரு பொண்ணை யாரோ கத்தியால குத்தி கொன்னுட்டாங்க. அந்த பொண்ணோட பேரு சக்குரான்னு போட்டோவோட வர இத பாக்குற ஹருக்கி ஷாக் ஆகுறாரு. அப்படியே ஹருக்கியோடைய மனசே உடைஞ்சு போகுது. ஹருக்கியோடைய அப்பாவும் அம்மாவும் ஹருக்கி உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாலும் யாருக்கும் பதில் சொல்லாம நேரா அவருடைய ரூமுக்கு போறாரு. அப்படி படிக்கட்டு ஏறி போகும்பொழுது கால் தடிக்கு அப்படியே கீழே விழுந்து அவர் எழுந்துக்க கூட இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அவரு உடைஞ்சு போயிருக்காரு. சோ ஹருக்கியும் எழுந்து அவரோட ரூமுக்குள்ள போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த ரூமை விட்டு வெளியே வரவே இல்ல. யாரு கூடவும் அவரு பேசவும் கிடையாது. சக்குரா என்ன ஏமாத்திட்டா, சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னா, ஆனா இப்ப சொல்லாம என்னை விட்டு போயிட்டான்னு அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. சக்குராவுடைய ஸ்கூல்ல ஃபியூனரலும் நடக்குது. சக்குராவுடைய ஃப்ரெண்டு கயோகி ரொம்ப கஷ்டப்பட்டு அழறாங்க. எல்லாருமே சோகமா இருக்காங்க. ஆனா அந்த ஃபியூனரலுக்கு நம்ம ஹருக்கி போகவே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஸ்கூலுக்கே அவர் போகவே இல்லை. சக்குரா இறந்து 10 நாளா அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. இருக்கிற எல்லா புக்ஸையும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காரு. யாரு கூடவும் பேசவே மாட்டாரு. ஆனா டைம் போக போக தான் அவருக்கே தோணுது, சக்குரா இப்ப நம்ம கூட இல்ல, இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு. சக்குராவுடைய வீட்டுக்கே ஹருக்கி போறாரு. சக்குராவுடைய அம்மா கிட்ட, அம்மா நான் சக்குரா கூட இருந்த நாட்கள்லாம் என்னால மறக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா நான் சந்தோஷமா இருந்த நாட்களே அதுதான். அதோட மத்த எல்லாரை விடவும் சக்குரா என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணா, அவளுக்கு இருக்கிற நோயை பத்தி எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு சக்குராவுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா நீதான் அந்த பையனா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா எனக்கு புரியலமா, என்ன விஷயம்? சக்குரா உன்னை பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கா. அம்மா இந்த நோயை பத்தி ஒன்ன தவிர ஒரே ஒரு பர்சனுக்கு தான் தெரியும். அவன் கண்டிப்பா நான் இறந்து போனதுக்கு அப்புறம் ஃபியூனரலுக்குலாம் வரமாட்டான். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உன்னை தேடி வருவாமா. அவங்கிட்ட நீ ஒரு பொருளை கொடுன்னு சொன்னா. ஹருக்கிக்கு எதுவும் புரியல. அம்மாவும் போயிட்டு இத சக்குரா உன்கிட்ட கொடுக்க சொல்லி விட்டுட்டு போனதுன்னு ஒரு டைரியை கொடுக்கறாங்க. இதுல தான் சக்குரா உங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் எழுதி வைப்பாங்க. சோ ஹருக்கியும் அந்த டைரியை வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறாரு. முதல்ல அவரு அந்த ஹாஸ்பிடல்ல பார்க்கும் பொழுது அந்த சக்குரா இந்த டைரியில பாதி வரைக்கும் தான் எழுதிருப்பாங்க. ஆனா இப்ப முழுசா எழுதி வச்சிருக்காங்க. சோ அது என்னன்னு இவரும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏப்ரல் 22 எங்க அம்மாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச என்னோட டிசீஸை பத்தி இன்னொருத்தர்கிட்டயும் நான் சொன்னேன். அவனோட பேரு ஹருக்கி. எனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்சும் அதை அவன் கண்டுக்கவே இல்ல. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அவன் எப்படிப்பட்ட ஆள்னு நானும் பின்னாடியே போனா, பயபுள்ள ரொம்ப சோகமான ஆளு. எப்ப பார்த்தாலும் புக்கு கூடவே தான் இருப்பான். நானும் சீக்கிரமா சாக போறேன், எனக்கும் வெளியே ஜாலியா சுத்தணும்னு ஆசை. அதனால ஹருக்கியை கூட்டிட்டு ஜாலியா நான் சுத்த ஆரம்பிச்சேன். ஏன்னா ஹருக்கி கூட இருக்கும் பொழுது நான் ரொம்ப சேஃபா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதோட எப்ப பார்த்தாலும் அவன் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டே இருப்பான். அதனால ஒரு லாங் ட்ரிப்பை பிளான் பண்ணி அவனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு புது ட்ரெஸ்ஸையும் நான் எடுத்து கொடுத்தேன். நான் கண்டிப்பா சொல்றேன், அந்த ட்ரெஸ் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா காட்டிக்கவே இல்ல. சோ இப்படியே ஜாலியா சந்தோஷமா நேரங்கள் போய்கிட்டு இருந்தது. திடீர்னு என் உடம்பு ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சது. என்ன ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணாங்க. அந்த நேரத்துல நான் வலியில துடிச்சிட்டு இருந்தேன். அதோட நான் சீக்கிரமா சாக போறேன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்பவே பயமாவும் இருந்தது. அதனால என் பயத்தை குறைக்கவும் வலியை மறக்கவும் நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் என்ன பார்க்க ஹருக்கி வந்தான். ஹருக்கி முன்னாடி என்னோட வலியை காட்டிக்க கூடாதுன்னு வேகமா ஓடி போயிட்டு என்னோட பெட்ல போர்வையை போத்திக்கிட்டு என் வலியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணேன். ஏன்னா நம்மளால நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். என்னோட நேரம் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா கடைசியா ஒரு தடவை நான் ஹருக்கி கூட போகணும்னு ஆசைப்பட்டேன். நைட் டைம்ல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா நாங்க மலைக்கு மேல போயிட்டு அங்க வெடிக்கிற வான வேடிக்கைகள் எல்லாம் பார்த்தோம். அதை விட முக்கியமா ஹருக்கி என்ன கட்டி பிடிச்சான். அந்த நொடியே நான் இறந்து போயிருந்தா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா நான் ஹருக்கியோடைய கைகளுக்கு நடுவுல இருந்தேன். சோ ஒரு வழியா இன்னைக்கு மதியம் நான் டிஸ்சார்ஜ் ஆக போறேன் அப்படின்னு டைரியில இவ்வளவு விஷயங்கள் எழுதிருக்கு. அதுக்கு மேல எதுவும் இல்ல. இத படிச்ச ஹருக்கி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படியே டைரியை மூடி வச்சுட்டு இந்த டைரியை என்கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆனா தம்பி நீ இன்னும் முழுசா படிக்கல, அவ உனக்காக இன்னும் சில விஷயங்களை அதுல எழுதிருக்கா அப்படின்னு அவங்க சொல்ல, சோ இவரும் அந்த டைரியை எடுத்து பார்க்கும்போதுதான் பின்னாடி பக்கத்துல இன்னும் சில விஷயங்களை அவங்க எழுதிருக்காங்க. என்னோட லைஃப்லயே ஹருக்கி நீ தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதோட உங்ககிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளமே நீ யாரு கூடவே பேசவே மாட்ற. தனியா உட்காந்துக்கிட்டு அந்த புக்கையே படிச்சுக்கிட்டு இருந்தனா வாழ்க்கையே சுவாரஸ்யமா இருக்காது தெரியுமா. எனக்கு என்ன ஆசை
ரீசனா என்னோட ஃப்ரெண்டு காயோ தெரியும்ல, அவ சரியான வாயாடி. அவளும் நீயும் ஒன்னா ஜாலியா பேசிக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசையே. நான் இறந்ததுக்கு அப்புறம் அவ கண்டிப்பா உன் மேல சொம கோவத்துல இருப்பா. ஆனா இருந்தாலும் எப்படியாவது அவ கூட பேசி நீயும் கயோக்கியும் ஒன்னா என்னோட சமாதிக்கு வரணும். அதை நான் ஆவியா இருந்து பார்க்கணும். அதோட உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸ்டார்டிங்ல உண்மையா உன் கூட நான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகிக்கிட்டு இருந்தேன். ஆனா போக போக என்னையே அறியாம நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த விஷயத்த நான் உன்கிட்ட எப்பயோ சொல்லியிருப்பேன். ஆனா சொல்லியும் என்ன பிரயோஜனம்? நான் இருக்க போறதே கொஞ்ச நாள் தானே. ஒருவேளை நான் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டு இறந்து போயிருந்தேன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல. அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல ஹருக்கி. எனக்கான உன்னை கொடுக்க தெரிஞ்ச அந்த கடவுளுக்கு உன் கூடவே நான் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கிற வாய்ப்பை கொடுக்க முடியல. சாக போற ஒவ்வொருத்தருடைய மனசுல இருக்கிற ஒரே கஷ்டம் என்ன தெரியுமா? நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மள மறந்துருவாங்களோன்னு தான். ஆனா எனக்கு தெரியும் ஹருக்கி, நான் இறந்து போனாலும் உன் மனசுல நான் வாழ்ந்துகிட்டே இருப்பேன்னு. அதே மாதிரி உன்னோட ஞாபகங்களும் உன்னோட மனசும் என்னையே சுத்திக்கிட்டு இருக்கும். ஏன் தெரியுமா? ஐ வாண்ட் டு ஈட் யுவர் pancreasன்னு அவங்க எழுதிருக்காங்க. இதை கேட்ட உடனே ஹருக்கியா அந்த இடத்துலயே உடஞ்சி போய் அழ ஆரம்பிக்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு இவரு ஐ வாண்ட் டு ஈட் யுவர் pancreasன்னு மெசேஜ் அனுப்பியிருப்பார்ல, அத சக்குராவும் பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த டைரியில இந்த விஷயங்களை எழுதிருக்காங்க. சோ ஹருக்கியும் ரொம்ப சோகமாவே இருக்காரு. ஒரு நாள் நம்ம சக்குராவோட ஃப்ரெண்டு கயோக்கிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வைக்கிறாரு. அவங்களும் வந்து என்ன எதுக்காக வர சொன்ன? என்னை விடவே சக்குரா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா, ஆனா நீ அவளோட ஃபியூனரலுக்கு வரவே இல்ல. உடனே ஹருக்கியும் ஆக்சுவலா நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்னா இந்த டைரியை கொடுக்கறதுக்காக தான். இதை எழுதுனது சக்குரா. எனது சக்குரா எழுதுனதா? அப்படி இதுல என்ன இருக்கு? சக்குராவுக்கு ஒரு நோய் இருந்தது. எனது நோயா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உன்கிட்ட அவ சொல்லிருக்கானா? கண்டிப்பா உனக்கு முன்னாடியே என்கிட்டயும் சொல்லிருப்பா. இல்ல கயோக்கி, அவளுக்கு ஒரு நோய் இருந்தது. யாரோ ஒருத்தன் அவனை கத்தியால குத்திட்டான்ல. ஒருவேளை அந்த விஷயம் நடக்காம இருந்தா கூட அவ சீக்கிரமாவே இறந்து போயிருப்பா அப்படின்னு ஒரு சொல்ல கயோக்கி கண்ணத்திலேயே பொழிச்சுன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. இதோட வாயை மூடிடு, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நான் ஒன்னும் பொய் சொல்லல, இந்த டைரிய படின்னு அந்த டைரிய கொடுக்க கயோக்கியும் வாங்கி ஃபுல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுத்தமா அவங்க தாங்க முடியாம அழ ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லைன்னு இவங்க தேம்பி தேம்பி அழ ஹருக்கியும் சக்குரா ஏன் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு ரீசனை சொல்ல வராரு. ஆனா அந்த கயோக்கி, நான் ஒன்னும் சக்குராவை கேட்கல, உன்னை கேட்டேன். அவ நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லல, ஆனா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவளுக்கு மட்டும் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவ கூடவே ரொம்ப நேரம் இருந்திருப்பேன். ஸ்கூலு அங்க இங்கன்னு எங்கேயும் போயிருக்காம நான் அவ கூடவே இருந்திருப்பேன். இப்ப எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. ஆனா பின்னாடியே நம்ம ஹருக்கியும் வந்து ப்ளீஸ் நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அவதான் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. ஆனா இப்ப சக்குராவுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றியே ஆகணும். நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேக்குறாரு. கயோக்கியும் எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியா இருக்காங்க. இப்படியே ஒரு வருஷங்கள் கடந்து போகுது. சக்குரா இறந்து போய் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. சோ சக்குராவுடைய சமாதிக்கு நம்ம ஹருக்கியும் கயோக்கியும் வந்திருக்காங்க. சோ நல்லா சக்குராவை வேண்டிக்கிட்டு அங்க இருந்து போகும்பொழுது கயோக்கி, டே சக்குரா மரமண்ட, சரி வா போகலாம். இவ ஒருத்தி என்ன கலாய்ச்சிக்கிட்டே இருக்கா, சரிதோ வரேன் அப்படின்னு இவரு கேஷுவலா பேசுறாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டாங்க. சோ அப்படியே அந்த இடத்துல இருந்து போகும்பொழுது ஹருக்கிக்கு ஒரு ஃபீலிங், சக்குரா பாக்குற மாதிரியே. ஆனா அவரு கண்ணுக்கு எதுவும் தெரியவே இல்ல. ஆனா அந்த ஃபீலிங்கோட சந்தோஷமா அவர் அங்க இருந்து போறாரு. நமக்கும் எதுவும் காட்டல. ஆனா உண்மையிலேயே சக்குரா ஆவியா அங்க இருந்து நம்ம ஹருக்கியையும் கயோக்கியும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த இடத்துலயே ஐ வாண்ட் டு ஈட் யுவர் pancreasன்ற இந்த படம் முடியுது. சோ உண்மையிலேயே இது ஒரு ரொம்ப ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஜாப்பனீஸ் அனிமி. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கு உங்க ஃபிலிம்ல கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ படம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது உங்க ஃபிலிம் ரோல். உங்க சப்போர்ட் தான் எல்லாமே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். ஏன் அதை சொல்லாம முடிக்கிறாங்க தெரியல. மேபி அது ஒரு சஸ்பென்ஸ்னாலும் அதுக்கு அவ நார்மலா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு அதை இறந்துட்டா, அதனாலயே இறந்துட்டா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். மேபி அது மாதிரி கூட இருந்திருக்கலாம். எனக்கு அதுதான் எனக்கு புரியல. சில விஷயங்கள் ஏன் இப்படி ஒன்று டிஃப்ரெண்டா ஒன்று பண்றாங்க, ஒரு மாதிரி க்ளோஸ்டா, அதை கடைசி வரைக்கும் க்ளோஸ்டாவே வச்சு முடிச்சிடுறாங்க. அதனாலதான் அது க்ளோஸ்டா இருக்கு. அது யாரு? சரி அதெல்லாம் விடுங்க. படம் எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி பார்த்த சைலண்ட் வாய்ஸோட இது நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு தெரியல, மேபி அது அனிமே ஃபர்ஸ்ட். இன்னொன்று அனிமே அதுக்கு முன்னாடி நான் ஒன்று பார்த்துருக்கேன், டெத் நோட்னு ஒரு அனிமி, சூப்பராக இருக்கும். அது உண்மையிலே நல்லா இருக்கும் ஸ்டோரி. பாப்போம், அது ஒரு நாள் பாப்போம். அது வந்து எப்படின்னா சீரீஸ் மாதிரி ஒரு 10-12 எபிசோட் தான் இருக்கும். அது ஒன்லைன் என்னன்னா லைக் எப்படின்னா இப்போ நம்ம இதுல கல்ச்சர்ல இருக்குல்ல, தமிழ்ல வந்து நரகம் இதுன்னு இருக்குல்ல, சொர்க்கம், அது மாதிரி நரகத்துல வந்து அவங்களோட இதுபடி ஜப்பானீஸ் இதுபடி பார்த்தோம்னா ஒரு இது இருக்கும், கிரியேச்சர்ஸ். படமாவே பாத்துக்கிறேன். இல்ல சொல்றேன், அவங்க வந்து டெத் நோட்ல எழுதுவாங்க, இவங்க இது மாதிரி இறக்குறாங்கன்னு எழுதுனாங்கன்னா அவங்க அது மாதிரி இறப்பாங்க.
அந்த நோட்டு வந்து மேல இருக்க நம்ம அந்த இதுல இதுல இருந்து சித்திர விழுந்துரும். குப்தா அந்த மாதிரி. ஸோ அந்த பையனுக்கு கிடைச்சப்ப அந்த பையன் ஏதோ ரேண்டமா எழுதுறப்ப பார்த்தா அவங்க இறந்து போற மாதிரி வரும். ஸோ அவன் அந்த நோட்டை அவன் வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்க எல்லா கெட்டவங்களையும் இது எழுதி பண்ணுவான். சாவடிப்பானா? எழுதி சாவடிக்கிற மாதிரி இந்த இருக்கும். பவர் தான் உங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த பவர் வேணும் எனக்கு. ஸ்பைடர்மேன் பவர் இருந்தா போதும். நான் ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்றணும், அவ்வளவுதான் எனக்கு தேவை. அப்பதான் ஜாலியா இருக்கும். நான் சீரியஸ், நானே கலாய்க்கதான் கேக்குறேன். சீரியஸா நான் சீரியஸாவே சொல்றேன், உண்மையிலே கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் ஸ்பைடர்மேன் பவர். எல்லா பில்டிங்லயும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா பில்டிங் எல்லாம் சின்ன பக்கத்து சின்னதா பக்கத்துல இருக்கா. இருக்க மாட்டிப்பீங்க. பக்கத்துல இருந்தா கூட பரவாயில்ல, ஹைட் கம்மியா இருக்கு, அதனால பறக்கிறது இங்க இருக்க பில்டிங் கம்மியா இருக்கு ஹைட். நம்ம ஏரியாலன்னு சொல்லுங்க. சோ அது மட்டும்தான் ஒரே விஷயம், மத்தபடி மத்ததெல்லாம் சமாளிச்சிடலாம். இங்க நீங்க மேல போகும்போது மழை பெய்யும், கீழே வரும்போது வெயில் அடிக்கும். பரவாயில்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு மேபி. நல்லா இருந்துச்சு அது உண்மையிலே. அதை கம்பேர் பண்றப்ப இது வந்து ஸ்டோரி போன விதமும் கொஞ்சம் நல்லா ஒரு என்கேஜா போன மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஸ்டோரி. கொஞ்சம் ஹார்ட் ஃபீலிங்ஸாவும் இருந்துச்சு. இருந்துச்சுல. எனக்கு அந்த கேரக்டர்ஸோட டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சேன். ஃப்ரெண்டு எனக்கு அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப பிடிச்சிச்சா. நம்மளுக்கு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இல்லையன்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பொசசிவ்னஸா ஒரு ஃப்ரெண்டா. பொசசிவ்னஸ்னு இல்ல, எப்படி அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எனக்கு இல்ல. இல்ல இருக்காங்க, ஒருத்தங்க இருக்காங்க, இல்லன்னு வேற சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியும் யாருக்குன்னு. ஆமா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனா அடிக்கடி எல்லாம் பேச மாட்டேன் நானு. ஆனா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், எப்பவுமே அவங்க பத்தி நினைப்பேன். நான் அழுவல, அப்படி கண்ணாடிக்கு தெரியுது என்னமோ. சரி, வேற ஒரு வீடியோட